ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், இன்னைக்கு மூணாவது மேட்ச் ஐபிஎல்ல சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு ஃபர்கெட்டபிள் டேன்னு சொல்லி ஆகணும் சிஎஸ்கேக்கு. நமக்கு தெரியும் நிறைய இன்ஜுரிஸ்ல இருக்காங்க டீமே. இன்னைக்கு ஒரு பிளேயிங் லெவல் இன்னைக்கு ஆடினாங்க. அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு அவங்க டேவா அமையல. ராஜஸ்தான் ராயல்ஸ் துண்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க. வைபவ் சூர்யா வந்துச்சு நம்ம நினைச்ச மாதிரி தான் வந்தாரு. ஒரு புயல் மாதிரி ஆட்டு போயிட்டாரு ஒரு இன்னிங்ஸ். ஸோ எஸ், அந்த மேட்சோடைய ஒரு போஸ்ட் மேட்ச் ரிவ்யூல இன்னைக்கு நம்ம இருக்கோம். நம்ம கூட நம்ம டீம் இருக்காங்க. ஹாய் பாரதி, ஹாய் ரமன், வெல்கம் பேக் கைஸ். ஹாய். எஸ், ரொம்ப டல் பேச தெரியுறீங்க. ஸோ ஓகே. ஸோ பாரதி, நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் பாரதி. ஸோ சிஎஸ்கே, எஸ், டாஸ் வந்து அன்பார்ச்சுனேட்லா போயிடுச்சு. ராஜஸ்தான் வான் த டாஸ் அண்ட் சூஸ் டு ஃபீல்ட். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 6 ஓவர் ஸ்பெல் நீ எப்படி பார்த்த பாரதி? ஃப்ரம் ஆர்ச்சர் அண்ட் பர்கர். எனக்கு பார்த்த வரைக்கும் ஒரு அப்படியே ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது. நான் எங்க பார்த்தேன், என்ன பார்க்கவே பதட்டத்திலே தான் வச்சிருந்தானுங்க. ஏடா இந்த பால் ஒரு விக்கெட், அடுத்த பால் ஒரு விக்கெட் மாதிரி. பட் ஜோக் ஸ்பாட் செமையா போட்டாங்க. செமையா போட்டாங்கன்னா தி கேம் அப் வித் பிளான். அந்த பிளான் ஏவே அவங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. பிளான் பி இப்ப யோசிக்க கூட தேவையில்லை அவங்களுக்கு. பிளான் ஏவே சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இயர்லியாவே சஞ்சுவோட விக்கெட் அண்ட் தென் ருத்ராஜோட விக்கெட் கிடைச்சிச்சு. அண்ட் தென் ஆயுஷ் மாத்ரேவோட விக்கெட்ஸ், இந்த 3 விக்கெட்ஸும் ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. அண்ட் தென் மேத்யூ ஷாட்டால எந்த இம்பாக்டுமே கொடுக்க முடியல. 7 balls 2 runs. அவரால் என்ன, அவர் கேப்பபிளுக்கு அவருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அங்க இருந்து பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணுவாங்க சிஎஸ்கோட யங் யங் மிடில் ஆர்டர்ஸ்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சர்ஃப்ராஸ் கானும் அண்ட் தென் கார்த்திக் சர்மா ஓரளவுக்கு ஹோப்ஃபுல்லா தான் இருந்துச்சு அவங்க பேட்டிங் பார்க்கறதுக்கு. பட் அவங்களையும் வந்து சர்ஃப்ராஸ் கான் ஸ்பின்னர் நல்லா தான் ஆடுவார். பட் இன்லைன் வந்த பால ஸ்வீப் ஆட போய் போல்ட் போல்ட் ஐ திங்க், சாரி போல்ட் இல்ல, எல்பிடபிள்யூ ஆனாரு. யா யா ஸோ எல்பிடபிள்யூ ஆனாரு. அந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் வந்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு. பட் அவர் ஸ்வீப் ஷாட் வந்து ஒரு சேஃபஸ்ட் ஷாட் தான். பட் அங்க அவர் அது விக்கெட் அவரோட கொடுத்தாரு. கோ டு அந்த ஷாட் தான். ஆமா. சோ அங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சர்மா சிவம் டுபே உள்ள வந்த உடனே நீ சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. ஆஹ் ஜடேஜாவோட ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிட்டோம். ஏற்கனவே அங்க ஆல்ரெடி வந்து 5 விக்கெட்ஸ் போயிடுச்சு. ஸோ 5 விக்கெட்ஸ் போயிடுச்சு, ஒரு பால் 6ம் வந்துருச்சு. அவர் வந்து ஆக்சுவலா வேர்ல்டு கப்ல ஓரளவுக்கு சென்சிபிளா விளையாண்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லையா? ஸோ எல்லா பாலுமே அடிக்க போகாம கரெக்டா அவர் ரேஞ்சில் இருக்க பாலை மட்டும் அடிக்க போனாரு. ஸோ அவர் ரேஞ்சில் இருந்த பாலை 6 அடிச்சாரு. இந்த லைன்ல இருந்த பாலை அவர் தூக்கி மிட் மிட் ஆன்ல 6 அடிச்சாரு. சாரி, மிட் ஆஃப்ல 6 அடிச்சாரு. ஸோ கொஞ்சம் அவுட் சைடு ஆஃப்ல போட்ட உடனே அதே தூக்கி திரும்பவும் மிட் மிட் ஆஃப்ல சாரி மிட் ஆஃப்ல அடிக்கிறேன்னு சொல்லி போய் அங்க ஸ்டேட்ல கேட்ச் ஆனாரு. ஸோ இங்க என்ன திங்னா அதுதான், அந்த இடத்துல இருந்து அவர் அந்த 6க்கு அப்புறம் திரும்ப ஒரு 1 or 2 runs அவர் வந்து ரொட்டேட் பண்ணியிருந்தாருன்னா, கார்த்திக் சர்மா டூபே நல்லா ரொட்டேட் பண்ணி கேம் கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டனும் சென்சிபிளா விளையாடினாரு இன்னைக்கு. அதாவது அபோவ் 120 போனதுக்கு ரீசனே வந்து ஜேமி ஓவர்டனோட கேம் தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் டிலேவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இன்னொரு 20-30 ஹார்ட் ரன்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க முடியும். வந்து நாங்க அந்த 120க்கும் 150க்குமே ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் இது இருந்திருக்கும். பட் இவர் வைபவ் சூரியவன்சி விளையாடின விளையாட்டுக்கு வந்து அவர் வந்து பவர் பிளேல கேமை முடிச்சிட்டாரு. ஸோ அது ஆனா பட் நான் இன்னொரு 150 160 போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட கேம், அவரோட விக்கெட்க்கு அப்புறம் கூட கேம் இன்னும் கொஞ்சம் இன்னும் லாங் இழுக்க முடியுமா? அட்லீஸ்ட் நம்மளுடைய அந்த ரன் ரேட் அடி வாங்குறதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேம் கொண்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் நூர் அகமது, மேட் ஹென்ரி, அன்குல் கம்போஜ் இவங்கெல்லாம் வந்து அவங்களால என்ன முடியுமோ ஆஸ் அ பவுலரா, பட் பேட்டிங்ல அவங்களுக்கு இருந்த எபிலிட்டி வச்சு என்ன முடியுமோ அவங்க ஆடினாங்க. ஓவராலா அவங்க 3 பேருமே சேர்ந்து மொத்தமா வந்து ஒரு 5-1-7 13 ரன் அவங்களால மொத்தமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சு, அவ்வளவுதான். பட் இங்க என்ன நான் பாக்குறேன்னா, சஞ்சுவோட விக்கெட் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சரோடைய விக்கெட் வந்து இவரோட ஸ்பேஸ்க்கு வந்து, சாரி, ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபேஸ்க்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாடோட விக்கெட் போச்சு. ஆயுஷ் மாத்ரே ஃபர்ஸ்ட் பாலே டக்கு. ஸோ என்ன சொல்றதுன்னா, மொத்த பேர்ட் லக்கும் ஒரே நாள்ல ஒரு டீமுக்கு வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் சிஎஸ்கேக்கு நடந்துச்சு. என்ன அறியாமலே இன்னைக்கு நான் பிங்க் வேற போட்டேன். ஓகே, அதுக்கு என்ன பண்றது? சோ அதான் ஒரு 160 நீ சொன்ன மாதிரி போட்டுருந்தாங்கன்னா டெஃபினட்டா கண்டிப்பா புஷ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க சைட்ல ஆர்ச்சர் அண்ட் பர்கர் பறக்க விட்டாங்க, நம்ம சைட்லயும் கலீல் அகமது செமையா பறக்க விட்டாரு. அதுதான் அவர் போன வருஷத்துல இருந்து சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. பவர் பிளேல செமையா போட்டுட்டு இருக்காரு. அந்த சைட்ல இருந்து இன்னும் ஒரு சப்போர்ட் மேபி மேட் ஹென்ரி இன்னும் கொஞ்சம் லைன்ல நிறுத்த கரெக்ட் பண்ணி போட்டிருந்தா
புஷ் பண்ணிக்கலாம். பட் 127 எனிடே அவங்க சேஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அந்த பவுலிங்காக தான் நான் நினைச்சேன். அண்ட் ரமன் அப்படியே நான் உங்ககிட்ட அவங்களோட பவுலிங் பத்தி வர்றேன் ரமன். என்னன்னா நம்ம பார்த்த மாதிரி தான் ஜோப்ரா ஆர்ச்சர் அண்ட் பர்கர் அவங்க பவர் பிளேலே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு ஜடேஜா ராஜஸ்தான்ல போயிட்டு அகைன் சிஎஸ்கே செம்மையா பவுலிங் போட்டாரா? அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறேன்? அவங்க ஓவரால் பவுலிங் எப்படி பாக்குறேன்? ஜடேஜா எப்பவுமே நல்லதுன்னா நம்ம டீம்ல இருக்கும்போதே அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஆல்ரவுண்டரா சரி. ஸோ அதுல டவுட்டே இல்லை. அவங்க டீம் போயிட்டுமே அவர் வந்து சிஎஸ்கேக்கு எதிர்க்கா நல்லாவே போட்டிருக்காரு இன்னைக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 3 ஓவர் 18 ரன்னு, 2 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. சிவம் துபேயோட விக்கெட்டும் அண்ட் தென் சர்ஃப்ராஸ் கானோட விக்கெட்டும் எடுத்தாரு. ஸோ அவர் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி போட்டாரு. அது இல்லாம லாஸ்ட்ல கான்ஃபரன்ஸ்ல சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு சிவம் துபேக்கு போட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ அதனால நான் விக்கெட் எடுத்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ நல்லா போட்டிருக்காரு, எக்கனாமியா நல்லா போட்டிருக்காரு. எஸ் ரத்னம். இப்போ அவங்க டீம்ல பவுலிங் கூட எல்லாருக்குமே ஒரு விக்கெட் விழுந்திருக்கு அட்லீஸ்ட். ஸோ அதுதான். அண்ட் பாரதி அப்படியே நான் இதுலயே பார்த்தேன், நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியில கூட பார்த்தேன். என்னன்னா சர்பாஸ்கான இம்பாக்ட் எல்லாம் உள்ள இறக்கும்போது எல்லாரும் வந்து யோசிச்சாங்க, பிரசாந்த் வீரை கூட யூஸ் பண்ணிருக்கலாம் எதுக்கு ஏர்லியான்னு. பட் எனக்கு தெரிஞ்சு அது கரெக்ட் மூவ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருமே வந்து அந்த ஒரு இம்பாக்ட் கொடுக்கலன்னா அந்த ஒரு ஸ்ட்ரைக் கூட நமக்கு ஸ்பார்க் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்த மூவ் எப்படி பாக்குறேன்? யா இல்ல சர்ஃப்ராஸ் கான் இறங்குனது வந்து நல்ல விஷயம் தான். அங்க நல்லா இறங்குனாரு. அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடினாரு. இன்னொரு ஒரு 5 பால் 6 பால்ஸ் ஆடினாருன்னா அவர் ஒரு 35 ரன்ஸ் அடிச்சிருந்திருப்பாரு. அங்கிருந்து இன்னும் கேம் வந்து வேற மாதிரி கூட டேர்ன் ஆயிருக்கலாம். 170 180 போறது கூட சான்சஸ் இருக்கும். சர்ஃப்ராஸ் கான் அவர் என்ன பண்ண வந்தாரோ அதை தான் பண்ண ட்ரை பண்ணாரு. அதுல வந்து ஒரு ஒரு ப்ராமிசிங் ஒரு சின்ன கேமியோவும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது வந்து நான் எந்த தவறுமாவும் நான் அதை பார்க்கல. இன்ஃபேக்ட் வந்து கார்த்திக் சர்மா விளையாடின இடத்துலயே நான் கார்த்திக் சர்மாக்கு பதில் பிரசாந்த் வீர் இருந்திருக்கலாம்னு யோசிச்சேன். பட் கார்த்திக் சர்மாவும் ஓரளவுக்கு நல்லா தான் ப்ளே பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அவருமே வந்து அந்த இயர்லி விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் சென்சிபிளா விளையாடினாரு, கம்பைன்டு வித் ஜாமி ஓவர்டன். எனக்கு என்னன்னா, ஸோ 2 3 நல்ல பால்ஸ்க்கு விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் கேமை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான மிடில் ஆர்டர்ஸ் இல்லை. பட் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படிதான் நான் அதை யோசிக்க பாக்குறேன். எஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர்னு சொல்லும்போது சிவம் துபேயோட பொசிஷன் நான் கண்டிப்பா கொஸ்டின் பண்ணுவேன். நம்பர் 7ல வந்திருக்காரு. ஸோ நம்ம பார்த்தோம்ல வேர்ல்ட் கப்ல பார்த்தோம்னா நம்பர் 4 நம்பர் 5ல வந்து கொஞ்சம் ஒரு 10 பால் ஆடி அப்படியே கொண்டு போய் பினிஷிங்ல அவர் விட்டுருந்தானா கன்ஃபார்ம் 170 175 முடிச்சிருக்கலாம். ஸோ நீ சொன்ன மாதிரி சிவம் துபேயோட நான் பொசிஷன் அதை ஃபீல் பண்ணேன். நம்ம சிவம் டூபே வந்து இயர்லி விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் ஷாட்டுக்கு அப்புறம் சர்ஃப்ராஸ் கானை வந்து அவங்க இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கு முன்னால டூபே அவங்க மேல அனுப்பிச்சிருக்கணும். மேல அனுப்பிச்சிட்டு சர்ஃப்ராஸ் கானையும் கார்த்திக் சர்மா இவங்க 2 பேரையும் அவங்க வந்து பினிஷரா ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்க 2 பேரோட ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி டொமஸ்டிக்ல நம்ம நல்லாவே பார்த்திருக்கோம். ஸோ அவங்க 2 பேரும் டவுன் த ஆர்டர் விளையாட வச்சிருக்கலாம். ஏன்னா அவரால் வந்து கேப்பபிளா இன்னிங்ஸ் கொண்டு போக முடியும்ன்றது நானுமே அதை நம்ம பார்த்துருக்கோம், இந்தியாவுக்காக பார்த்துருக்கோம். ஸோ 4th டவுன் எஸ் 4th டவுனுக்கு அப்புறம் அவர் இறங்கி இருக்கணும். 3rd டவுனுக்கு அப்புறம் அவர் இறங்கி இருந்தாருன்னா கேம் அங்கிருந்து கொஞ்சம் கொண்டு போயிருப்பாரு. அவரும் நல்லா விளையாடி இருப்பாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்னொரு அந்த சைட்ல இருக்க இன்னொரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிட்ட பேசி விளையாட வச்சிருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அதுதான் நான் திரும்ப சொல்றேன், நல்ல ஸ்கோர் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கலாம். அங்கிருந்து கேம் ரிசல்ட்டோ மாறி இருக்கலாம். அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதான் நீ சொன்ன மாதிரி நட்ரன் ரெட்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அதுதான் அவங்களுடைய ஒரு சின்ன டாக்டிக்கல் தப்பு சிவம் துபேவுடைய பொசிஷன்ல இருக்கு. நீ சொன்ன மாதிரி பாரதி அந்த கார்த்திக் சர்மா பத்தி சொன்னேன், நான் பார்த்தேன் பாரதி. அவருடைய பேட் ஸ்பீட் வந்துட்டு செம்மையா இருக்கு. டொமஸ்டிக்லயும் சரி, இப்போ இந்த மேட்ச் ஆடினதும் சரி, சும்மா நச்சு நச்சுன்னு வைக்கிறாரு, தொட்டாலே பால் பறங்குது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறது நல்லதுதான். இன்ஃபேக்ட் இன்ஜுரி பிளேயர்ஸ் வந்தாலுமே கார்த்திக் சர்மா எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டினியூ பண்ணலாம். ஒரு 2 3 கேம் ஆடினா அவரும் பிக்கப் பண்ணிடுவான்னு தான் நானும் நினைக்கிறேன். நல்ல ஒரு யங் டேலண்ட் ஃபியூச்சர் நான் பாக்குறேன் பாரதி. அண்ட் ரமன் அப்படியே நம்ம ராஜஸ்தானோட பேட்டிங் பார்க்க வருவோம். கம்மி டார்கெட் தான். பட் அந்த வைபவ் சூரியவன்ஷி நம்ம ஒரு சில பிளேயர்ஸ் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சீசன் செம்மையா பண்ணாங்கன்னா செகண்ட் சீசன் வந்து சொதப்புல நிறைய பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த பையன் வர மேட்ச் எல்லாம் இம்பாக்ட் கொடுத்துட்டே இருக்காரு. அவர்கிட்ட என்னதான் அப்படி ஸ்பெஷலா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா அண்ணா, என்ன அடினா இன்னைக்கு அச்சது. நீங்களும் உங்களுக்கு வந்து வைபவ் சூரியவன்சி தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லி நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி. இந்த வாட்டி நீங்க அவர் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸும் வருவாரு நீங்க சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அவரோட ஃபார்ம் பத்தி சொல்லணும்னா ஒரு மேட்ச் அடிக்கிறாருண்ணா.
எப்படின்னா பேட் ஸ்விங் அப்படியே அடிச்சா சிக்ஸ் தான். அந்த அவர் அடிச்ச அந்த ஒரு கேட்ச் டிராப்னால அவர் பாத்தீங்கன்னா ஒரு மேட்சே அவர் முடிச்சுட்டு கொடுத்துட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த கார்த்திக் சர்மா விட்டா கேட்ச், பேக் த கேட்ச் டஃப் தான். பட் ஆனா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கணும்னு நான் சொல்லுவேன். பட் ஓகே, இட்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச், ஸோ எது சொல்றதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் 52 ஆஃப் 50, 15 பால்ஸ் 50 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 15 பால்ஸ் 50. இது ஹையஸ்ட் 50யா? இல்ல இல்ல, இல்ல கேஎல் ராகுல் நினைக்கிறேன், அவரு 14 பால் தேர்ட் 13 ஹையஸ்ட். பால்லே வச்சிருக்காரு. தேர்ட் ஹையஸ்ட். இது ஆ தேர்ட் ஸோ ஹையஸ்ட். ஒரு ஒரு ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டே இருக்காரு இந்த வயசுல. ஸோ நல்லா ஆடிட்டு இருக்காருண்ணா. கண்டிப்பா அவரு நல்லா ஆடுவாருன்னு நான் நம்புறேன். எஸ் சார். ஏன்னா அந்த அண்டர் 19 ஃபைனல்லே நம்ம பார்த்தோம்னா அந்த ஃபைனல் மேட்ச்ல 170 அடிச்சுட்டு போனாரு. அங்கேயே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அவரை என்ன மாதிரி லெவல் பிளேயர்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் லெவல் அப் தான் பண்றாரு இந்த ஐபிஎல்ல வந்தும். இந்த மாதிரி டோட்டல் பெரிய இது இல்ல. ஸோ பார்க்கலாம் போக போக அவருடைய பேட்டிங் அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங் பவுலிங்ல நமக்கு எதிராக இங்கேயும் எப்படி வந்து இருக்குன்னு அவரோட நம்ம இம்பாக்ட பார்க்கலாம். காட்டுறாரு இந்த டோட்டல்லையும். ஆமா. ஸோ அதான் இவர் இந்த மாதிரி ஆடும்போது நமக்கு அகேன்ஸ்ட் பும்ரா அகேன்ஸ்ட் எதிர்விட்லாம் வந்தா என்ன மாதிரி பேட்டிங் ஆடுவாருன்னு பார்க்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். அண்ட் எஸ் பாரதி அதே மாதிரி நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் பாரதி ரொம்ப ஒரு மெச்சூர்ட் இன்னிங்ஸா ஆடினாரு. அவரே சின்ன பையன் தான், பட் இவரை ஆள விட்டு அவரு கொஞ்சம் மெச்சூரா ஆடுற மாதிரி இருக்கு. கம்மி டாட்டூல் அப்படிங்கிறதுனாலயா இல்ல என்ன மாதிரி பாக்குறேன்? ஆமா, அதுதான் விஷயம். இப்போ ஒரு எண்டுல நல்லா ரன் வரும்போது நீ சென்சிபிளா ஃபர்ஸ்ட் 2 பால்ஸ்ல ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டு அந்த எண்ட்ல அடிக்கிறவருக்கு 4 பால்ஸ் சான்ஸ் கொடுக்கணும். அந்த 4 பால்ஸ் மேக்ஸிமம் டெலிவரிஸ் வந்து நல்ல ஸ்ட்ரைக் பண்ற பேட்ஸ்மேன்ஸ் எடுக்கும்போது 4 பால்ஸ் ஆனா 10 ரன்ஸ் வரணும் போது இந்த சைட்ல ஒரு பேட்ஸ்மேன் யார் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அந்த சைட்ல போற கேம் போட்டுன்னு இவர் வந்து அவரோட இன்னிங்ஸை ஸ்டேபிளைஸ் பண்ணி கேம் வின் பண்ண தான் பார்க்கணும். ஸோ நீ நம்ம யோசிச்ச மாதிரியே அவர் வந்து வைபவ் சூரியவன்சி அடிச்சாரு, அவுட் ஆனாரு. 50க்கு அப்புறம் அவுட் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா வந்தாரு. அவருமே நல்லா அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் விளையாடினாரு, அவரும் அவுட் ஆனாரு. பட் இந்த சைட்ல ஒரு ரெண்டுல எதை பத்தி கவலைப்படாம இவரோட இன்னிங்ஸ் 36 பால்ஸ் 38 ரன்ஸ் 3 4 ஒரு 6 ஸ்ட்ரைக் ரேட் பத்தி கவலைப்படல. ஏன்னா இங்க எதுவுமே இப்ப இம்பாக்ட் பண்ண போறதே இல்லை. ஸோ அதனால 305 ஸ்ட்ரைக் ரேட்ல வைபவ் சூரியவன்சி ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஜிதேஷ் சர்மா ஆடும்போது இவர் எதை பத்தி கவலைப்படணும்? அதுக்கப்புறம் சாரி துருவ் ஜுரேல், ஜிதேஷ் சர்மான்னு சொல்லிட்டு நான் சாரி துருவ் ஜுரேல். ஸோ அவர் வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடும்போது எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்ல. ரியான் பராக் வந்தாரு, அவர் ஒரு 11 பால்ஸ் 10 பால்ஸ்ல ஒரு 14 15 அடிச்சாரு. ஸோ அவர் ஒரு 125 126 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடும்போது லைக் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் வரும்போதுல கேம் ஆல்மோஸ்ட்ல 99% முடிஞ்சிடுச்சு. ஸோ சென்சிபிளா விளையாடுறாரு. எனக்கு அந்த சென்சிபிள் கேம் பாக்குறது தான். இந்த பக்கம் யார் வேணாலும் அடிச்சிடலாம், ஆனா சிங்கிள் ரொட்டேட் பண்றதுக்கு எபிலிட்டி வேணும். கேப்ல ஸ்ட்ரைக்ல ஒன்ஸ் 2 ஆகும் 2 3 ஆகும் கன்வெர்ட் பண்ணி ரன்னிங்ல விக்கெட் எடுக்கிறது விராட் கோலி மாதிரி. அது வந்து ஒரு ஆர்ட். யார் வேணாலும் நான் என்ன சொல்லுவேன்னா யார் வேணாலும் சிக்ஸ் அடிச்சிடலாம், பட் கண்டினியூஸ் சிக்ஸ் அடிக்கிறத பத்தி பேசல. ஒரு 11th பேட்ஸ்மேன் கூட டக்குன்னு ஒரு சுத்துனா டாப் பேஜ்ல பட்டு ஒரு 6 போயிடும். ஃபைன் லெக் மேலேயோ இல்ல வந்து தேர்ட் மேன் மேலேயோ ஒரு 6 போயிடும். ஆனா அந்த சிங்கிள் மிடில் ஆஃப் த பேட்ல பர்ஃபெக்டா எவ்வளவு ஸ்பீட்ல அதை ஆடினா ஒன்ஸ் ஓட முடியும், பவுலர் ஒரு ஃபீல்டர் வந்து அந்த பால் எடுக்க முடியுமோ அதுக்குள்ள நம்ம எவ்வளவு ரன் கனெக்ட் பண்ணலாம்னு அந்த கால்குலேஷன் கேம் இருக்குல்ல, அந்த கேம் ஆடுறது வந்து பெரிய விஷயம். அது இன்னைக்கு எஸ்எஸ்வி நல்லாவே பண்ணாரு. அது மட்டும் இல்ல, அதுதான் இன்னைக்கு சிஎஸ்கேவும் பண்ண தவறுனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சிங்கிள்ஸ் ஆடுற அந்த ஹார்ட் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து கத்துக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நிறைய விக்கெட்ஸ் போகும்போது திரும்பவும் நீ 6 4 அடிக்க போனா விக்கெட் தான் விடும். ஆனா அந்த இடத்துல நீ சிங்கிள்ஸ் ஆனன்னு வச்சுக்க 6 பாலுக்கு 7 ரன் 8 ரன் வந்துகிட்டே இருக்கும். உனக்கு ஸ்கோர் போர்டு மூவ் ஆயிட்டே இருக்கும். நல்லா செட்டில் ஆகலாம். 4 ஓவர் 24 பால்ஸ் 24 பால்ஸ்க்கு நீ ஒரு 30 ரன்ஸ் 32 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சிங்கிள் எபிலிட்டி இருக்கணும். அந்த 24 பால்ஸ்ல 2 4 எங்க இருந்தோ வந்துடும், இல்ல ஒரு 3 4 எங்க இருந்தோ வந்துடும். எப்படி பார்த்தாலும் அந்த 4 ஓவருக்கு 30 ரன் 35 ரன் வந்துடும். 8 ஸ்ட்ரைக் ரேட் பார்ட்னா 8 ரன் ரேட் பார்ட்னா அந்த பர் ஓவர் 8 இல்ல 8.5 வந்திருக்கும். அது ஒன்றும் பெரிய பேட் ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. இந்த மாதிரி லோ ஸ்கோரா போறதுக்கு அது எவ்வளவு பெட்டர் இல்லையா? ஸோ அந்த கால்குலேஷன் கேம் விளையாடுற ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கு இன்னைக்கு வந்து இல்லை. கரெக்ட் தான் நீ சொன்ன மாதிரி. கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடி இருந்தாலே 160 நம்ம போயிருந்தா மேபி அவங்க அதுதான் ஒரு 180க்கு போக நினைச்சுதான் ஏர்லி விக்கெட்டும் மிடில்லையும் வந்து விட்ட மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியறதுக்குள்ளேயே நம்ம 3 விக்கெட் விட்டுட்டோம் தான் நான் நினைக்கிறேன். இதுதான் கண்டிஷன். நமக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்குள்ளேயே நம்ம ஒன்னும் ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க ஒன்னும் போய் விக்கெட் விடல. என்ன கண்டிஷன் பார்க்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே எக்ஸ்ட்ரானரி டெலிவரிஸ் வந்து விக்கெட் எடுத்துட்டு போயிடுச்சு. நான் அதை அப்படிதான் பாக்குறேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம யாரை குறை சொல்றதுன்றதை தாண்டி அவங்க பிளான் ஏவோட வந்ததை தாண்டி பிளான் ஏ இன் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பால்லேயே அவங்க வந்து அந்த எக்ஸிகியூஷன் வந்ததுல இருந்தே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் போட்டுட்டு அப்புறம் 3வது பால்ல இருந்து நான் அவங்க பிளானுக்கு போலாம்லாம் யோசிக்கல. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அவங்க பிளானுக்கு போனாங்க. ஸோ அவங்க அங்க வின் பண்ணாங்க. ஸோ அது இல்லாம டாஸ் வந்து ஒரு ஒரு பேட் லக்கா நான் பாக்குறேன். மேபி இன்னைக்கு டாஸ் வந்து சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க இந்த அளவுக்கு மோசமா இல்லைனா கூட ஒரு 160க்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்கன்னா சிஎஸ்கேவோட அப்ரோச் ப்ராபப்ளி மாறி இருக்கும். அந்த 160 165 வந்து டார்கெட்டை வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கூட அவங்க போய் சேஸ் பண்ணியிருந்தா கூட அந்த கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் வந்து ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அங்க வந்து சிஎஸ்கே வின் கூட பண்ணிருக்கலாம். இவ்வளவு ஈஸியா இல்லைனா கூட ஒரு நல்ல வின்னு கிடைச்சிருக்கும் சிஎஸ்கேக்கு. அது இல்லாம போனதுக்கு டாஸுமே ஒரு நல்ல குரூஷியல் ஃபேக்டர் நான் நினைக்கிறேன். பட் பவுலிங் சேஞ்சஸ் தான் பெரிய விஷயமே இப்போ. ஓகேயா, ஸோ அதான் சிஎஸ்கே பவுலர்ஸை பத்தி பேச ஒன்று நம்ம சொன்ன மாதிரி கலீல் அகமது அவர் தனியா எனக்கு தெரிஞ்சாரு. மற்றபடி எஸ், அன்சுல் கம்போஜ் 2 விக்கெட் எடுத்தாலும் இந்த ஸ்கோருக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அடிச்சு நவுத்திட்டாரு வைபவ் சூரியவன்ஷி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இப்ப 2 மேட்ச் பார்த்தோம் நம்ம. எம்ஐயும் ஆர்சிபி விளாண்டாங்க. அவங்க எல்லாருமே அடிச்சு ஆடவும் இல்ல சிஎஸ்கே வந்தா ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல எப்படி இது? இல்ல, நான் பாரதி சொன்ன மாதிரி அந்த இன்ஜுரி பிளேயர்ஸ் திரும்ப வரணும். நம்ம இப்போ இதே டெவால் பிரேவிஸ் நம்பர் 4ல இருந்திருந்தா கதையே வேறன்னு நான் நினைக்கிறேன். அவர் மட்டும் இருந்துதான் வச்சுக்கேன், அவர் நம்ம வேர்ல்ட் கப்லயே பார்த்திருக்கேன். அவருக்குமே வந்து அடிச்சாட மட்டும் தெரியாது, அவருக்கும் அணைச்சும் ஆட தெரியும், அடிச்சும் ஆட தெரியும். அவரும் கிளச் பிளேயர் மாதிரி தான், ஏதோ ரெண்டுமே பண்ணுவாரு. ஸோ சிவம் துபேயோட பொசிஷனும் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். மேபி டெவால் பிரேவிஸ் இருந்திருந்தா இவருக்கு 5 நம்பர் 5 ஃபிக்ஸ் ஆயிருக்கலாம். அவங்க இன்ஜுரியில அந்த ஒரு பிளேயர் போனதுனால மேட்ச் ஷாட் உள்ள வந்து இம்பாக்ட் பிளேயரை ஏர்லி விக்கெட் போனதுனால உள்ள எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த லைனப்பை மாத்திட்டாங்க. அதனால கூட இந்த ஸ்கோர் இன்னைக்கு நமக்கு இது வந்திருக்கலாம். மேபி அவரும் வந்து ஒரு பிக்ஸ்டு பிளேயிங் லெவல் நமக்கு இருந்திருந்தா அவங்களோட அப்ரோச்சும் கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி 200 250 அந்த ரேஞ்சுக்கு போற கெப்பாசிட்டி உள்ள பிளேயர்ஸ் தான். நம்ம அதான் ஸ்குவாட் எடுத்தப்பே நம்ம அதான பேசணும். இந்த பேட்டிங் லைனப் வச்சு 200 அசால்ட்டா அடிக்கலாம். என்னன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ் அண்ட் பிரேவிஸ் இல்லாததுனாலதான் இது நமக்கு ஒரு லூப் ஹோல் மாதிரி தெரியுது. அதான் நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, மேத்யூ ஷார்டு நம்பர் 4ல ஆடுறதுக்கு மேத்யூ ஷார்ட் நம்ம ஆடவே வேண்டியது இல்லை. அது இல்லாம மேத்யூ ஷார்டோட பவுலிங் இவங்க எவ்வளவு ட்ரஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. லாஸ்ட்ல ஒரு ரன் அடிக்கணும்ன்ற நிலைமையில தான் அவருக்கு பவுலிங் கொடுக்குறாங்கன்னும் போது அந்த இடத்துல வந்து மேத்யூ ஷாட் வந்து தேவையே இல்லை. ரன்ஸ் அதிகமா போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு சான்ஸ், அந்த சான்ஸ்ல தான் ரோஹித் சர்மா விக்கெட்டை வந்து இவர் எடுத்தாரு, மேக்ஸ்வெல். 50 ஓவர் மேட்ச்ல போனா ரன் வந்தா நமக்கு விக்கெட்டு, யார் ஓவர்லயும் அடிக்கதான் போறான். அப்போ ஒரு ஆஃப் ஸ்பின்னரா நீங்க வந்து மேத்யூ ஷாட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆன அடுத்த 7வது ஓவர் 6 ஓவர் முடிஞ்சுச்சா, ஃபீல்டு மாறின உடனே நீங்க கொண்டு வரணும். அது கொண்டு வரல. நீங்க வந்து ரிஸ்கே எடுக்க மாட்டீங்க. வந்தா அந்த அந்த டேரிங் கேம் போகணும். நான் அவனை கொடுக்குறேன், நீ முடிஞ்சா 2 6 அடிச்சுக்கோ, அடிச்சுட்டு போட்ட 2 6 வந்தா ஒரு விக்கெட்டு. அந்த கேம் அவ்வளவு இதோட போனேன். 6 பால்ல 5 பால் டாட் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிற கேம் இப்ப கிடையாது. 2 6 போச்சுன்னா ஒரு விக்கெட் எடுக்கிற கேம் தான் இருக்கு. அந்த கேம் யார் நல்லா பண்ண போறாங்கன்றது, யார் அந்த டேரிங் அப்ரோச்சோட வர போறாங்க, அவங்க தான் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான், நீ 6 அடிக்க தூக்கி போட்டா 2 பால் 6 அடிப்ப, 3வது பால் கண்டிப்பா உனக்கு ஒரு டாப் எட்ஜ் கிடைக்கும். அதுதான் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு கரேஜ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கரேஜ் ஸ்பின்னர்ஸ்க்கு இருக்கணும்னா ஸ்பின்னர்ஸ் மேல கேப்டனுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும். 2 6 போனாலும் பரவாயில்ல, நீ தூக்கி போடுன்னு அந்த ட்ரஸ்ட் கேப்டன் கொடுக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாடு ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு போற கேப்டனா நான் பார்க்கவே இல்லை. இப்ப இதே இடத்துல மேத்யூ ஷாட்டுக்கு பதில் அக்கீல் ஹுசைன் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அக்கீல் ஹுசைன் இருந்திருந்தா சுபம் டுபே மேலதான் ஆடி இருப்பாரு. ஏன்னா அக்கீல் ஹுசைனை கண்டிப்பா மேல அனுப்ப மாட்டாங்க. சுபம் டுபே மேல ஆடி இருப்பாரு. அதுக்கப்புறம் சர்ஃபாஸ் கான், கார்த்திக் சர்மா, அப்புறம் அக்கீல் ஹுசைன். அதை விட்டு அக்கீல் ஹுசைன் இருந்திருந்தாருன்னா அந்த பேட் பேட் அவர் ஆடுற அந்த பேட் பேட் கேப்ல ஒரு 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 போல்டு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருந்திருக்கும். அக்கீல் ஹுசைனை நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன் அக்கீல் ஹுசைன்னா, அக்கீல் ஹுசைன் மோர் ஆர் லெஸ் சேம் லைக் ஜடேஜா. சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்டர் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுக்க மாட்டேன்ற. இது வந்து முட்டாள்தனம். நான்லாம் கல்லி கிரிக்கெட்ல நம்ம அதெல்லாம் பார்த்தா விளையாடிட்டு இருக்கோம். கல்லி கிரிக்கெட்ல ஒரு 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 லெஃப்ட் ஹேண்டரை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் எடுத்தது இல்லையா, இல்ல ஒரு ரைட் ஹேண்டர் பவுலர் எடுத்தது இல்லையா, எனக்கு இது புரியவே இல்லை. நீங்க அப்போ இது என்ன, கல்லி கிரிக்கெட்டும் இன்டர்நேஷனலும் சேம் இல்லைனாலும் கிரிக்கெட் அவ்வளவுதான். இப்போ இல்லப்பா உன் பவுலரே இல்ல, உங்ககிட்ட வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கான், லாஸ்ட் ஓவர் அவன் தான் போட் ஆகணும், நீ அவனுக்கு கொடுக்காமல வெளில அவனுக்கு கொடுக்க மாட்டேன் 19வது ஓவர்ல நான் அவனுக்கு வின்னிங் டிக்ளேர் குத்துறேன், வெளியே வர போறேன்.
பால் கொடுக்கணும், அவன் போகட்டும். இப்ப இங்க என்ன ரைட் ஹேண்டர்ஸ் அடிக்காம விட்டான்? நீ அவ்வளவுதான். ஏன் ஏன் பார்த்த நூறு அகமது தூக்கி எங்கெங்கயோ அடிச்சான், ஒரு ஜடேஜா பால் கூட உள்ள சர்ஃப்ராஸ் விழுந்து விக்கெட் கட் ஆகுது. விக்கெட் எடுத்தானே. ஆமா, இல்ல அது தூபை விக்கெட் சர்ஃப்ராஸ் எடுத்தாரு. ரைட் ஹேண்டர்னு வச்சுக்கோ, ரைட் ஹேண்டர். சர்ஃப்ராஸ் தூபை ரைட் தூபை ஹேண்டர். தூபை. தூபை விக்கெட் எடுத்தாரு. கேம் ஆஃப் நாலேஜ் தான் மேட்டர். நீ வந்து அதை பத்தி யோசிக்காம நீ வந்து இன்னமும் நான் ரைட் ஹேண்டருக்கு ரைட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்டர், இதெல்லாம் ஒரு மேட்ச் பண்ண இருக்கலாம். பட் நீ எங்கேயோ ஒரு டேரிங் கேம் ஆடணும்ல, அந்த டேரிங் அப்ரோச் யார் கொண்டு வர போறா? அதுதான் விஷயம். அதனால அகில் ஹுசைன் இருந்தா கண்டிப்பா ஒரு பேட் கேப்ல ஒரு போல்டோ இல்ல ஒரு எல்பிடபிள்யூ கண்டிப்பா நமக்கு கிடைச்சிருக்கும். அது இல்ல. சொன்ன மாதிரி அகில் ட்ரை ஹுசைனும் பண்ணிருக்கணும் நிறைய கேம் அட்லீஸ்ட். விளையாடி நல்ல நாலேஜபிள் பிளேயர். இல்ல அட்லீஸ்ட் நீங்க இந்தியன் ஸ்பின்னர் கூட தானே இருக்காங்க. உங்களுக்கு ராகுல் சேகர் இருக்காரு, பிரசாந்த் வீர் இருக்காரு, அவங்கள கூட பிளேயிங் லெவன்ல வச்சிருக்கலாமே. எதுக்கு அவங்கள இம்பாக்ட் சப்ல வச்சு அவசரப்பட்டு ஏர்லி விக்கெட்ல சர்ஃபாஸ் உள்ள கொண்டு வந்து யாராவது ஒருத்தர் மெயின் பிளேயிங் லெவன்ல வச்சிருந்தா உங்களுக்கு அந்த இவரு இல்லைனா அவருன்ற ஆப்ஷன் போகாம இருந்திருக்கலாம். அங்கேயும் தப்பு பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி மேத்யூ ஷாட்டை அவங்க யூஸ் பண்ணா ஒண்ணு ஓப்பனிங்ல யூஸ் பண்ணோம், இல்லைன்னா அந்த பொசிஷன்ல ஊர்வில் பட்டேல ஆடிட்டு போயிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு டேஷிங் நம்ம நிறைய இன்னைக்கு பிளேயர்ஸ் உர்வில் வச்சிருக்கோம். பட்டேல நான் என்ன கேட்டா ஆயுஷ் மாத்திரை ஒன் டவுன் ஆகிறதுக்கு உர்வில் பட்டேல் ஆடலாம். ஆயுஷ் மாத்திரை இஸ் ப்ராப்பர் ஓப்பனரா தான் நான் பாக்குறேன். இல்ல நீங்க ஒன் டவுனா நான் ட்ரை பண்றோம். அவர் வந்து T20 வந்து ஒன் டவுனா, சாரி அண்டர் 19 ஒன் டவுனா இருக்கு. 15 ஓவர் மேட்சஸ் அதுல அடாப்ட் பண்ணி ஆடி இருக்காரு. நான் இல்லைன்னு சொல்ல கேப்டனா. அங்க ஆடினாலுமே கூட ஒரு 2 or 3 50s அடிச்சிருக்காரு. ரன்னபால் கேம் அது வேற அப்ரோச். இது கண்டிப்பா வேற அப்ரோச். இயர்லி விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் ஆயுஷ் மாத்திரை உடனே உள்ள வந்து அவர் அடாப்ட் பண்ணி ஆடுறதுக்கு பதில் அங்க ஒரு உர்வில் பட்டேல் நீங்க ஆடி இருக்கலாம். இல்ல கார்த்திக் சர்மாக்கு பதில் பிரசாந்த் வீர் ஆடி இருக்கலாம். கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் மோரலே சேம் பிளேயர். நீங்க வந்து பிரசாந்த் வீர் ஆடி இருக்கலாம். எப்படி நீங்க சர்ஃப்ராஸ்க்கான நெக்ஸ்ட் பிளேயிங் 11 தான் ஆட போறீங்க அப்படின்னா ஆடி இருக்கலாம். ஆனா நீங்க மேத்யூ ஷார்டை நீங்க என்னவா பாக்குறீங்க? மேத்யூ ஷார்டை இங்க மிடில் ஆர்டர்ல பேட்ஸ்மேனாவா நீங்க பார்த்துட்டு பவுலிங்கும் கொடுக்க மாட்டீங்கன்னா வேணாம். அதுக்கு பதில் நீங்க அந்த பிரசாந்த் அவருக்கு பதில் நீங்க இவரை விளையாட்டு போங்க, அகில் ஹுசைன் விளையாடுங்க, உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். இப்படி பண்ணி இருக்கணும் பாருது. பட் அடுத்த மேட்ச் வேற சேப்பாக்ல வந்து ஆட போறாங்க. அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் சேஞ்சஸ் எடுத்து வர போறாங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியல. அதுக்குள்ள பிரவிஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் வரமாட்டாரு தான் நினைக்கிறேன். 2-3 மேட்ச் கழிச்சு தான் வர மாதிரி எனக்கு நியூஸ் நான் பார்த்த வரைக்கும். ஸோ தோனியுமே 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழிச்சு தான் வர போறாரு. ஸோ இருக்கிற பிளேயர்ஸை வச்சு ஸ்மார்ட்டா மேனேஜ் பண்ண வேண்டியது பிளம்பிங்கும் ருத்துராஜோட வேலை தான். அது அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல பாருது. ஏன்னா பிரவேஷ் வரதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு வச்சாலாவது அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த இடத்துல கோயிங் தான் நான் ஃபார்வர்ட் வந்து ஃபிளமிங்கோட அவர் எப்படி போவார்? கேப்டன்சியை பார்க்கணும்னு சாரி ஃபிளமிங்கோட கோச்சிங் சென்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவைலபிளா இருக்கிற பிளேயர்ஸை விட்டு எப்படி ஜெயிக்கணுங்கிறது. ஆர்சிபி கோச்சர் நேம் டக்குன்னு வரல, அவர் பேர் என்னது? அவர் பேரு வந்து ஹேண்டி ஃபிளார். ஆண்டி ஃபிளோரை. அவைலபிளா இருக்கிற பிளேயர்ஸோட எபிலிட்டி எப்படி யூஸ் பண்றாருங்கிறது இருக்குல்ல. எக்ஸ்ட்ராடனரி ரிசோர்ஸ் வேணாம், அவைலபிள் ரிசோர்ஸை எப்படி எக்ஸ்ட்ராடனரியா நான் யூஸ் பண்ண போறேங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. அந்த மைண்ட் செட்டை இப்ப நான் ஃபிளமிங் கிட்ட பார்க்கணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஃபிளமிங் இது வரைக்கும் சிஎஸ்கே தவிர வேற எங்கேயும் கப் அடிச்சு கொடுத்து நம்ம பார்க்கல. சிஎஸ்கேல எம்எஸ் தோனி இருக்கிற வரைக்கும் கப் அடிச்சிட்டாரு. எம்எஸ் தோனியோட மைண்ட் மட்டும் தான் இங்க இருக்குன்னா அப்படின்னா அப்ப இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு கப்பே கிடைக்காதா? ஒரு கோச்சரா அவர் என்ன பண்ண போறாரு? இருக்கிற பிளேயர்ஸோடைய ரிசோர்ஸ் அவர் எப்படி கொண்டு வர போறாரு? டூ இயர்லி டூ கொஸ்டின் தான், பட் கொஸ்டினபிளா தான் இருக்கு. இல்ல எனக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு. என்னன்னா இப்போ நீங்க வந்து சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி யங் பிளேயர்ஸ் உள்ள இறக்கிருக்கீங்க. அப்ப நான் அதையும் கேட்கறேன். அப்போ அது பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த சேஞ்ச் ஆகும், கோச்சுக்கு அந்த சேஞ்ச் நீங்க கேட்கலாமே தான் எனக்கும் கேட்கணும்னு தோணுது. பட் அவர் நமக்கு இவ்வளவு டிராபிக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் கொடுத்தாகணும். அதனால இந்த ஒரு வருஷம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் பொறுத்து இருந்து. நீ சொன்ன மாதிரி இருக்கிற பிளேயர்ஸை வச்சு அவர் எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற போற பல மேட்சஸ் நமக்கு தெரியும் பாரதி. ஆனா நான் நம்புறேன் பாரதி. எனக்கு என்னன்னா எஸ் இது ஒன் பேட் ஏதாவது நானும் பாக்குறேன். அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா சேப்பாக்ல வரும்போது சஞ்சுவா இருக்கட்டும் ருத்துவா இருக்கட்டும் ஃபயர் ஆக தான் போறாங்க. எனக்கு என்னன்னா அந்த பவுலிங்ல அவங்க எப்படி ஸ்பின்னர்ஸை வந்து யூஸ் பண்ண போறாரு ருத்து, நீ சொன்ன மாதிரி அதை பார்க்க நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன். இதே மாதிரி ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா நான் வந்து தோக்குறதுக்கு சிஎஸ்கே தோத்துருச்சுன்னு கவலைப்படல. நம்ம ஒரு கேமுக்குள்ள போனா இந்த கேம் இருக்குல்ல, என்ன படம் அது? மான் கராத்தே படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த கோச் ஒரு டைலாக் சொல்லுவார். நீ சாக போறேன்னா உன் ஆப்போனன்ட்டு சாக போறேன்னு தான் உள்ள வருவான். நீங்க விளையாட போறது தோக்குறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு இல்ல தோக்குறதுக்கு. 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஆனா எப்படி தோக்குற எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. நீ இப்படி தோக்குறது கேம் கிடையாது. நான் இதை தான் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இந்தியா தோக்கும் போது யோசிச்சேன். நீ தோத்துரு, எனக்கு நீங்க தோக்குறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது பார்ட் ஆஃப் கேம், நான் அக்செப்ட் பண்றேன். தோக்குறது பிரச்சனை இல்லை, ஆனா நீ எப்படி தோக்குறங்கிறது தான் பிரச்சனை.
கரெக்ட். ஸோ அதுதான் பாரதி. ஏன்னா நமக்கு அந்த இதுலயே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போதே நான் அதான் நினைச்சேன், நீங்க தோக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி நேத்து 2 மேட்ச் அப்ப கூட அவங்க தோத்தா கூட அவ்வளவு ரன்ஸ் அடிச்சு பவுலிங் ஷார்டேஜஸ் வேற பவுலர்ஸ் இல்லாம தான் தோத்தாங்க. நமக்கு வந்து அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் இது எனக்கு டோட்டலா என்னடா ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் ஒரு ஒன் சைடா போயிடுச்சேன்ற ஒரு கவலை தான் எனக்கும். பட் டெஃபினட்டா அது ஒரு ஒரு ஒன் பேட் டே. ஃபர்ஸ்ட் கேமே வந்தது. நான் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனை தான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கேமே வந்துருச்சு. சரி, ஓகே, இங்க இருந்து அவங்க எப்படி பில்டப் பண்ண போறாங்கன்னு தான் நானும் பாக்குறேன். ஸோ மேத்யூ ஷாட் எப்படி சிஎஸ்கே கிட்ட யூஸ் ஒரு பண்ண கெட்ட போறாங்க. பழக்கம் இருக்கு. ஜெயிச்சா ஜெயிச்சுக்கினே இருப்பானுங்க, தோத்தா தோத்துக்கினே இருப்பானுங்க. So, அதுவும் இருக்குதான். எனக்கு தெரிஞ்சு ருத்துராஜ் பார்க்கலாம். அவர் ருத்துராஜோட கேப்டன்சி போக போக எனக்கு திரும்ப லாஸ்ட் இயர் ஒரு 4-5 மேட்ச் தான் விளையாடினாரு. சரியா பார்க்க முடியல அவருடைய கேப்டன்சியை. இந்த வருஷம் திரும்ப அவர் எப்படி பண்ண போறாருன்னு ஃபுல் டைமா நான் பார்க்க ஆர்வலா இருக்கேன் பாரதி. ஸோ அதான் பாரதி. கோயிங் ஃபார்வர்ட் சிஎஸ்கே என்ன பண்ணணும் நம்ம பேசிட்டோம். ஸோ ரமன், உன்னுடைய தாட்ஸ் என்ன ரமன்? கோயிங் ஃபார்வர்ட் சிஎஸ்கே என்ன பண்ணணும்? இதுதான் டீம்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆக்சுவலி இதுக்கப்புறம் பிரவிஸ் வர மாட்டாரு, நம்ம தலை வர மாட்டாரு கேப்டன்சிக்கு. ஸோ இந்த டீம் வச்சு அவங்க எப்படி ஃபார்வர்டா மூவ் பண்ற ஒரு 2 or 3 மேட்சஸ் டூ தான் ஆர் பிரவில்ஸ் வர மாட்டாரு. மேட்சஸ் அப்புறம் அதான் 2 or 3 மேட்சஸ் சொல்றேன். அந்த 2 or 3 மேட்சஸும் இவங்க எப்படி விளையாட போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் பேட்டிங்ல அப்படின்ட்டு நினைக்கிறேன். பவுலிங் வந்து பண்ணிருவாங்கன்னு தோணுது. எனக்கு எனக்கு பவுலிங் மேல இப்ப என்னன்னு தெரியல. இன்னைக்கு போட்டதை வச்சு பார்த்தா நல்லா பண்ணிருவாங்க அப்படின்னு தோணுது. அன்குல் கம்போஜா இருக்கட்டும், கலீல் அகமதா இருக்கட்டும், நல்லாவே போட்டாங்க. ஸோ பேட்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா வி வில் கெட். எஸ், அதுதான் நம்ம போன வருஷத்துல இருந்து கன்சர்னா இருக்கிறது ஒரே விஷயம் வந்து பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் சிஎஸ்கே மேல. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு நம்பலாம். கார்த்திக் சர்மாவோட கிளிம்ஸ் பார்த்தோம், சர்ஃப்ராஸ் கானோட கிளிம்ஸ் பார்த்தோம். ஹோப்ஃபுல்லி ஒரு பெரிய இன்னிங்ஸா அவங்களும் ஃபியூச்சர்ல விளையாடட்டும். ஸோ டீம் காம்பினேஷன்ஸ் எப்படி வருது அடுத்த மேட்சஸ்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். பாரதி அண்ட் ரமன், தேங்க்ஸ் பாரதி, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் ரமன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பாய் 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 பாய்.